ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 8 அதில் யார் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் யார் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது குயிக்காக ஒரு கேம்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டெவில் அண்ட் ஏஞ்சல் இந்த டாஸ்க் தான் போயிட்டு இருந்துச்சு. பர்டிகுலராக என்னோட ஃபேவரட் வந்து ஜாக்லின் அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் லாஸ்ட் வீக் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏஞ்சல் மாதிரி பண்ணுங்க அப்படின்னா டெவில் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, டெவில் மாதிரி பண்ணுங்கடானா ஏஞ்சல் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. டாஸ்க் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு புரியலை. என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. கோவா கேங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது லாஸ்ட் வீக்கு. பட் இந்த வீக் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுவும் அந்த ப்ரோமோவில் ஜாக்லின் வந்து அப்படி பேசியிருப்பாங்க ரஞ்சித் சாரை. என்ன அப்பா மாதிரி நினச்சேன், நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிலாம் பேசியிருப்பாங்க. சரி ஏதோ பெருசாக பண்ணிட்டாரு போல அப்படின்னு நினச்சா ஏமா கொடுத்துருமா ஜெஃப்ரிக்கு அவ்வளோதான் பண்ணார், அதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரில. சத்தியமாக கொஞ்சம் டூ மச்சாக தான் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாத்தையும். அது கொஞ்சம் நல்லாவே இல்லை. அந்த தேர்ட் ப்ரோமோவில் இன்னைக்கு விஜய் சேதுபதியே வந்து வச்சு செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன் கோவா கேங்க. இதில் இந்த அருண் வந்து அப்ளிகேஷன்லாம் போட்டார், என்னையும் கோவா கேங்கில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா என்னடா பல்ட்டி அடிச்சிட்டாரு, அப்படி அந்தர் பல்ட்டி அருண். அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலது. அவ்வளோதான் லாஸ்ட் வீக்கில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ உண்மையாகவே டெவில் வந்து தீபக் வந்து அல்டிமேட்டாக பண்ணார். ஸோ அதை வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் மஞ்சரி ஆல்சோ நல்லாவே ட்ரை பண்ணாங்க. பவித்ரா ஏஞ்சலாக சூப்பராக ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் வீக் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது எல்லாமே ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். அண்ட் கேப்டன்சி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் 4 பேருமே சூப்பராக விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் மஞ்சரியும் தீபக்கும் அல்டிமேட்டாக பண்ணாங்க. மஞ்சரி வந்து தான் இது குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் போய் அட்டாக் பண்ணுறேன், அட்டாக் மோடில் இறங்குறது மஞ்சரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் தீபக் வந்து பவித்ராவோடதெல்லாம் சேதப்படுத்தி ரஞ்சித்தோடதை சேவ் பண்ணி ரஞ்சித் வந்து இந்த வார கேப்டன் ஆகிட்டாரு. ஸோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் ரஞ்சித் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்மிங் டு எலிமினேஷன். ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. 1 ஆர்ஜே ஆனந்தி வெளியே போகிறாங்க, 2வது நம்ம சாச்சனா வெளியே போயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த வாரம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனந்தி வந்து ஊர்கிழவி அப்படின்னு நான் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். பொறணி பேசிகிட்டே இருந்தாங்க. அது வேணால் உண்மை தான். ஸோ மேபி அதுதான் அவங்க லிமிட் ஆகிறதுக்கான ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேக் பைட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நான் ஷோலையும் நிறைய காட்டினாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக போச்சுன்னு நினைக்கிறேன். சாச்சனா வந்து அவங்களோட கேரக்டரே அப்படி தான் போல். ஸோ அதனாலேயே சைல்டிஷாக இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்களே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்க இந்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் பற்றின முன்னாடியே பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.